ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பாவாடை சட்டை தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு போடுற மாதிரி. இது வந்து ஸ்கர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து ப்ளவுஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு இல்லை நெக்கில் ஏதாச்சும் நம்ம சின்னதாக ஏதாவது பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலான்ட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணுவேனான்னு தெரியல, யூஸ் பண்ணால் நான் காட்டுறேன். பட் நான் இதுக்கு இதே கலரில் பனாரஸ் மெட்டீரியல் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து லைனிங் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட லைனிங்கு. இப்போ நம்ம கீழே வந்து ஈவன் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா லென்த் வந்து 14 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன். 14 இன்ச்சு அப்படிங்கும்போது நம்ம கூட வந்து ஒரு கீழே மடித்து தைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சு விட்டுக்கணும். மேலே இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி மொத்தம் 2 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணணும். அப்போ 16 இன்ச்சு வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம கீழே வந்து அடித்து திருப்பிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுக்கலாம். கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அங்கே இருந்து ஒரு 14.5 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து உங்களுக்கு போயிடும். அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு வந்து நம்ம விட்டுருக்கோம். இதை மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. கீழே ஈவன் பண்ணுறதுக்காக விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது இதுதான் வந்து நம்ம ப்ளவுஸுக்கு எடுத்துருக்கக்கூடிய அளவு. இதில் நம்ம ஷோல்டரு, அதுக்கப்புறமா ஆம்போல், செஸ்ட் இதெல்லாமே வந்து மார்க் பண்ணலாம். நான் ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 4 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 22 இன்ச்சு. நான் அது கூட வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு 24 எடுத்துக்கிறேன். 24 அப்படின்னா உங்களுக்கு அதில் பாதி 12 பாதி வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. நம்ம கொஞ்சோண்டு ஒரு 1/2 இன்ச் மட்டும் சேர்த்தியே மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஏன்னா மறுபடியும் கொஞ்சம் வளருவாங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இப்போ இங்கே என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவை இங்கேயும் கீழேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே மார்க் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 8.5 இல்லைன்னா 9 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு 6 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல அப்போ ஷேப் வந்து கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக. இப்போ நம்ம எல்லா மெஷர்மெண்ட்ஸும் வந்து மார்க் பண்ணியாச்சு. நம்ம இனி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து நம்ம ஓப்பன் வந்து கொடுத்துக்கலாம். அப்போது இங்கே ஒரு 1/2 இன்ச் வந்து ஆல்ரெடி இங்கே ஃபோல்டிங்கில் போயிடும். அப்போ இங்கே ஒரு 3 இன்ச் அல்லது 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இதை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஷேப் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணுறேன். நம்ம வந்து இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லூஸாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா போட்டுட்டு நம்ம வந்து ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்ட்டு தைச்சிட்டு ஒன்ஸ் போடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு தடவை மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை தூக்கி போடுற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால நீங்கள் அதை வந்து
கொஞ்சம் பெருசாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வச்சிருந்து கூட போடலாம். இப்போ நம்ம வந்து எல்லா லைன்ஸையும் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது நம்ம இங்கே ஆர்ம் ஹோல் வந்து வரையணும் இல்லையா, ஸோ அதை வந்து வரைஞ்சிடலாம். ஸோ இவ்வளோ தான். இப்போ இதில் வந்து நம்ம நெக் வந்து நம்ம கடைசியாக வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலலாம் வந்து நாச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் எந்த இடம் ஷேப் வந்து கொடுத்துருக்கோம், எந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அதெல்லாமே வந்து தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம வந்து நாச்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். இன்னும் நெக் மட்டும் தான் பேலன்ஸு, அதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து சில்க் காட்டன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து போட்டு கட் பண்ணிடலாம். சேம் அதே மாதிரி இதையும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வெட்டி இருக்க லைனிங் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இது மேலே போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக விட்டே கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து அடித்து தான் திருப்ப போகிறோம். அண்ட் அது கூட நம்ம இது வந்து கிளாத்தை வந்து லைனிங் கிளாத்தை இது மேலே வச்சு ஒரு தையல் வந்து போடுவோம். ஸோ அதனால் போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சென்டர் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டாப் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் அப்போ நம்ம வந்து பனாரஸ்லேயே வந்து கொடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து லைனிங் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாத்தில் கட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ஸ்லீவ் வந்து கீழே ஒரு 1/2 இன்ச் மடிக்கிறதுக்கு போயிடும், மேலே ஒரு 1/2 இன்ச் போயிடும். அப்போ 3 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து 3 இன்ச்சஸ்க்கு வந்து ஸ்லீவ் வந்து வைக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து 4 இன்ச் மார்க் பண்ணுறேன். மேலே 1/2 இன்ச் போயிடும், கீழே 1/2 இன்ச் போயிடும். அப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவ் லென்த்து 3 இன்ச்சஸ்ஸு. கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலேயும் வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணலாம். இப்போது இந்த கிளாத் வந்து எடுத்துட்டு இந்த ஆர்ம் ஹோல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. இந்த தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா 1 இன்ச்சு, அது இல்லாமல் இதில் மட்டும் 6 இன்ச் இருக்குது. ஸோ அப்போ அந்த 6 இன்ச்சு வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணணும். குட்டீஸ்க்கு பொறுத்த வரை அடியில் வந்து இந்த இடத்துல கிளாத் வந்து ரொம்ப தேவையில்லை. அதனால் நம்ம இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச்சு மட்டும் விட்டுக்கலாம். நான் வந்து கீழேருந்து ஒரு 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். ஸோ மேலே வந்து ஸ்லீவ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு, அது கூட ஒரு 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். கீழே ஸ்லீவ் வந்து இந்த ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். நான் வந்து இங்கே ஒரு 5 இன்ச் வைக்கிறேன். உங்களுக்கு ஸ்லீவ் வந்து லைட்டாக மேலே தூக்குன மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு
குட்டீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து உள்கை வெட்டுறதுனா வெட்டலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து வெட்டியாச்சு. இப்போ இதில் வந்து பனாரஸில் வந்து போட்டு வெட்டிக்கலாம். மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு எங்கே போட்டால் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து ரேண்டம் ஷேப்புங்கிறதுனால நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். இதுவே ஷேப்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் பார்த்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஸ்லீவும் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாப் பீஸ்க்கு வந்து பாடிஸ் ப்ளவுஸு. இப்போது இதில் வந்து ஸ்லீவை வந்து வச்சு செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்குது. இது வந்து ஸ்லீவ் வந்து நம்ம பனாரஸில் வந்து வெட்டியிருக்கோம். இப்போ ப்ளவுஸ் வந்து முடிஞ்சது. அடுத்தது ஸ்கர்ட் எப்படி வந்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கர்ட் லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா 22 இன்ச்சு ஃபுல் லென்த்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப்பு பாட்டம் பார்த்து தான் நம்ம வந்து வெட்டணும். லைனிங் வந்து இதுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ண தேவையில்லை. இது அப்படியே வந்து நீங்கள் ஹைட் வச்சு பார்த்துட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. நம்ம இந்த இடத்துல ஃப்ளீட்ஸ் மட்டும் வச்சா போதும் இதுக்கு. இப்போ நம்ம இங்கே இந்த மெயின் கிளாத்து தான் வந்து வெட்டணும். ஸ்கர்ட் லென்த் வந்து நான் 22 இன்ச்சு சொன்னேன். இப்போ அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு வந்து தேவை, மேலே ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். ஸோ நம்ம இது கூட வந்து 1.5 இன்ச்சு தான் வந்து ஆட் பண்ணணும். அதாவது 22 அப்படின்னா நீங்கள் 23.5 வந்து ஆட் பண்ணணும். பட் நான் இதில் வந்து நான் ரவுண்டாக 24 வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் லென்த் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா கரை இருக்குது, அதாவது உங்களுக்கு இந்த செல்வெஜ் இருக்குது, அதை விட்டுட்டு மீதியிலேருந்து 24 இன்ச்சு வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வருது. அப்போது வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளீட்ஸ் வந்து வைக்கிறதுக்கு மெட்டீரியல் வந்து பத்தாது. அதனால நம்ம இதை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த டைரக்ஷன் பார்த்து நம்ம மெட்டீரியல் வந்து திருப்பிக்கணும், அப்படியே வந்து போட்டுறாதீங்க. டோட்டலாகவே இதில் வந்து பார்த்திங்கன்னா 21 தான் இருக்குது. அப்போ நமக்கு வந்து இது ஹைட்டு வந்து நம்மளுக்கு கம்மியாயிடும், பத்தாது. இது வேறு எப்படியும் போட முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம இதை அப்படியே வந்து இதில் 21 இன்ச்சு இருக்குது இல்லையா, அதை அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம மேலே வந்து பட்டி பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட்டிக்கு வந்து கூட நம்ம இதில் வந்து சைடில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு அப்போது ஃப்ளீட்ஸ் வந்து குறையாது. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த 21 இன்ச்சஸ் வந்து அப்படியே வச்சு கட் பண்ணிவிட்டு பட்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இதில் வந்து இப்போ 21ன்னா இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸ் வந்து தேவை. நம்ம அதை வந்து 4ஆக வந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஹைட் வந்து கொடுக்க முடியும். ஸோ அப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இந்த பொம்மை இருக்கு இல்லையா, ஸோ அதை பார்த்து ஒரே மாதிரி போட்டுக்கோங்க. மேலே ஹெட் இருக்குது, இங்கேயும் ஹெட்டு மேலே இருக்குது, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை விரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகலம் தெரியும் எவ்வளோ இருக்குன்ட்டு.
இது வந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு சைடுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதில் எதுலையாவது மட்டும் நம்ம ஒரே ஒரு பட்டி பீஸ்க்கு வேணுங்கிற மெட்டீரியலை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நம்ம என்ன பண்ணலான்னா லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, லைனிங் கிளாத்தை அதில் வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சில்க் காட்டன் கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அதில் கூட பட்டி கொடுத்துட்டோம்னா நம்ம ப்ளவுஸ் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, அப்போது கை தூக்கும்போது கூட உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. இப்போ நமக்கு வந்து எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 21 இருக்குது. 1 இன்ச்சுக்கு தான் நமக்கு வந்து பத்தலை ஃபுல் லென்த்துக்கே. அப்போ பட்டிக்கு வந்து நார்மலாக நம்ம வந்து விட்டு கட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் கட் பண்ணுவோம். ஸோ கீழே வந்து ஒரு இன்ச்சுக்கு மடிச்சிருவோம், மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அப்படி பார்த்தோன்னா நமக்கு 19.5 இன்ச் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்கர்ட் வந்து வெட்டியாச்சு, ப்ளவுஸும் வெட்டியாச்சு. நான் இதுக்கு வந்து இப்போ ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1/2 மீட்டர் இருந்தால் போதும். இதுக்கு வந்து நம்ம இது கொஞ்சம் அகலம் அதிகமாக இருந்தனால, இருங்க அகலம் எவ்வளோ இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் மெட்டீரியல் வந்து வாங்கிறதுக்காக கேட்குறீங்க. 22 இருக்கா, அப்போ 44 இன்ச்சு இது அகலம் வந்து பார்த்திங்கன்னா 44 இன்ச்சு. இந்த ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா 44 இன்ச்சில் நம்ம வந்து 1 மீட்டர் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 மீட்டர் வந்து போதும். சில்க் காட்டன் வந்து நார்மலாக உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு அகலம் கிடைக்கும் இல்லையா, அந்த அகலம் தான் இதுவும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 மீட்டர் ஆச்சு. அப்போ இதுக்கு லைனிங் வந்து 1/2 மீட்டரு. இதுக்கும் வந்து நீங்கள் லைனிங் வந்து ஒரு 3/4 மீட்டர் எடுத்துக்கலாம், இல்லை 1 மீட்டர் கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 3 இயர்ஸ் பேபிக்கு நம்ம எப்படி வந்து ஒரு ப்ளவுஸு ஸ்கர்ட் வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அண்ட் எவ்வளோ துணி தேவை அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இது எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.